வெல்கம் டு ஆர்கிடெக்ட் தமிழ் சேனல். இந்த சேனல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தமான பேசிக் விஷயங்களை தமிழ்ல பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்க்ரீன் மேலே மவுஸோட பாயிண்டரை வச்சு ஏதோ ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நியூங்கிற இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நியூவில் போய் உங்களோட மவுஸோட பாயிண்டரை வைக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேபுக்கு நீங்கள் எப்படி போகணுன்னா கொஞ்சம் லைட்டாக இப்படி மாறினா கூட அந்த டேப் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நியூவில் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே ஹரிசாண்டலாக பக்கத்தில் போயிட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டருக்கு நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன கொடுத்துக்கலாம், இன்றைக்கி வேர்டுன்னு பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ வேர்டுன்னு வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் வேர்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லேப்டாப்பில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பட்டன் மாதிரி இருக்கும். அதில் உங்களுடைய மவுஸ் பாயிண்டரை கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கோடு மாதிரி ஒன்று பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் கர்சர்னு சொல்லுவோம். அந்த கர்சர் இருந்தால் தான் நம்மளால் டைப் பண்ண முடியும். அதில் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க, WORDன்னு டைப் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்டுங்கிற ஆப்பு இருக்கும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அந்த ஆப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நியூங்கிறதுக்கு போயிட்டு blank டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ நமக்கு எம்எஸ் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபைலுக்கு பேரை வேர்டில் நம்ம டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஃபைலை நம்ம முதல்ல சேவ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த ஃபைலில் சேவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபைலுக்கு போயிட்டு சேவ்னு கொடுத்திங்கன்னா, சேவ்னு கொடுத்தாலும் சரி, சேவஸ்னு கொடுத்தாலும் சரி, எங்கே நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குது. அந்த டெஸ்க்டாப்லேயே நம்ம முதல்ல சேவ் பண்ணிக்குவோம். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறோம். என்ன பேரில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பேரை கொடுத்துக்குவோம். நான் அனு அப்படின்னு பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு எங்கே சேவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய அந்த டெஸ்க்டாப்லேயே சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த சைடில் இருக்க பாருங்கள், இதில் மேலே கொண்டு போய் இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்னு வரும். அந்த டெஸ்க்டாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்மளோட அந்த வேர்டில் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஃபைலை டெஸ்க்டாப்பில் நமக்கு சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. இப்போ டாப்பில் பாருங்கள், நம்ம டாக்குமெண்ட்டோட பேர் என்னவா மாறிடுச்சு, அனு வேர்ட் அப்படின்னு மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் நம்ம டைப் பண்ண போகிறோம், ஆல் இஸ் வெல் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை நான் பெருசாக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்சர் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு எந்த வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த கர்சரை ஒன்று அந்த வேர்டுக்கு லாஸ்ட்டில் இருக்கணும், இல்லை அந்த வேர்டுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கணும். இப்போ நம்ம ஆல் இஸ் வெல் நம்ம ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஒன்று நம்ம கர்சரை ஏக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுக்கணும், இல்லை கர்சரை எல்லுக்கு லாஸ்ட்டாக கொண்டு போய் வச்சுக்கணும். இடையில வச்சோம்னா நம்மளால் ஃபுல்லாக செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன்று லாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட் கிளிக் பண்ணி அங்கே அப்படியே மவுஸ் இழுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல் இஸ் வெல் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆல் இஸ் வெல்லில் அதோட ஃபாண்ட்டோட சைஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஃபாண்ட்டோட சைஸு. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே இங்கே குட்டியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 11 இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இப்படி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட ஃபாண்ட்டோட சைஸு நமக்கு பெருசாகிடுச்சு. இந்த செலெக்ஷனில் இருக்கும்போது தான் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு
இது வந்து கொஞ்சம் சாஞ்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்டாலிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சாய்வாக இருக்கும். போல்டு இன்னும் கொஞ்சம் போல்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அண்டர்லைன் கீழே ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். லெட்டர்ஸை எப்படி வந்து ஃபாண்ட் சைஸை மாற்றுறதுங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் அதே மாதிரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா குட்டியாக பாக்ஸ் வருது. இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் வேறு ஸ்டைலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் மாற்றும் போதே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதில் எது ரொம்ப பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போது ஃபாண்ட் சைஸு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் ஸ்டைலை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போது ஃபாண்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இப்போ எனக்கு இந்த அண்டர்லைன் பிடிக்கலன்னு சொன்னால் அந்த அண்டர்லைனை நான் திருப்பி கிளிக் பண்ணேன்னா அது போயிடும். ஸோ எனக்கு கலர் வேணும். ஆல் இஸ் வெல்லுங்கிறது ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன்னா கலர் வேணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டேப்பில் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் வந்து டவுனில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கலர்ஸையும் காட்டும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ என்ன பார்த்துட்டோம், ஃபாண்ட் சைஸ் எப்படி மாற்றுறது, ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி மாற்றுறது, இட்டாலிக்கா போல்டான்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபாண்ட்டோட கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கட் காப்பி பேஸ்ட். இப்போது எனக்கு இந்த ஆல் இஸ் வெல் ஃபுல்லாக வேணும், இதை திருப்பி நான் ஒரு 2 டைம்ஸ் எனக்கு வந்து ஆல் இஸ் வெல்லே வேணும்னா இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் நமக்கு பேஸ்ட் இருக்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் கிளிக்கை பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த காப்பியை சூஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வேர்டில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் ஆல் இஸ் வெல் ஃபுல்லாக நமக்கு காப்பி ஆகிடுச்சு. இப்போ வெளியில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு என்டர் பட்டத்தை தட்டிங்க. இப்போ அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் இஸ் வெல் திரும்ப கிடச்சிருது. இல்லை இன்னொரு தடவை எனக்கு வேணும்னா அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுறீங்க, பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்குறீங்க, ஆல் இஸ் வெல் வந்துருச்சு. இன்னொரு வேர்டை செலக்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ண ஆல் இஸ் வெல் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நான் இந்த இஸ்ஸுங்கிற வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இஸ்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் கொடுக்க போகிறேன். கட் கொடுத்தா நல்லா கவனிங்க, கட் கொடுத்தா அந்த இஸ்ஸுங்கிற வேர்டு அந்த இடத்துலேருந்து கட் ஆகிடும். ஆனால் நம்ம எங்கே வேணுமோ அந்த இஸ்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுறீங்க, பேஸ்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ நம்ம ஆல் இஸ் வெல் போயிடுச்சு. இஸ்ஸு மட்டும் தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் கட்டில். அப்போ இஸ் உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் கட் காப்பி பேஸ்ட். உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளே வேணும்னா காப்பி பேஸ்ட் கொடுங்க. இல்லை இந்த வார்த்தை வேணாம், வேறு இடத்துல அந்த வார்த்தை வேணும் அப்படின்னா அதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இவ்வளோதான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம என்னெல்லாம் பண்ணமோ இப்போது அதை சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சேவ் கண்ட்ரோல் எஸ்ன்னு காட்டுது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த அணு வேர்டில் என்னென்ன சேஞ்ச் பண்ணமோ எல்லாமே நமக்கு சேவ் ஆகிடும். இப்போ எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கார்னரில் பாருங்கள், டாப் கார்னரில் ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபைலு க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அணுங்கிற ஃபைல் எங்கே சேவ் ஆகணும்னு வச்சுருந்தோம், டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகணும்னு வச்சுருந்தோம். ஸோ டெஸ்க்டாப்பில் அணுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ அணு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தோமோ அதை நம்ம லாஸ்ட்டாக கண்டிப்பாக சேவ் பண்ணணும். மறுபடியும் அந்த இடத்துல அந்த குட்டி ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சேவ் ஆகும், இல்லாட்டி சேவ் ஆகாது. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம வேர்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, நம்ம தயாரித்த இந்த டாக்குமெண்ட்டை தூக்கி கொண்டு போய் அந்த வேர்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளார போட்டு வச்சுக்கலாம். நம்ம என்னெல்லாம் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த வேர்டுக்குள்ளார போட்டு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி கட் காப்பி பேஸ்ட் ஒரு நியூவாக எப்படி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது, அதே போல் ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது, அந்த ஃபைலுக்கு எப்படி நேம் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம்.
நாளைக்கு ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். டே 2வை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.